அலைகடல் அமிழ்தினை வழங்குதையா அப்பன் அந்தோணி அருள் பெயர் விளங்குதையா விளங்குதையா. அந்தோணி நாமம் அன்பெனும் தீபம் வந்தனை செய்வோம் நாம். அலைகடல் அமிழ்தினை வழங்குதையா அப்பன் அந்தோணி அருள் பெயர் விளங்குதையா விளங்குதையா. இந்த ஆண்டிலே இந்த திருவிழாவை நாங்கள் சிறப்பிக்கும் முகமாக இன்றைய முதல் நாளிலே எங்களுடைய புனிதருடைய கொடியை நாங்கள் இப்பொழுது ஏற்ற இருக்கின்றோம். எங்களுடைய அன்புமிகு புனிதர் ஆண்டவர் இயேசுவை நிறைவாக அன்பு செய்து இன்று எங்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த கச்சதீவு புனித அந்தோணியாருடைய திருப்பதியை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களையும் இன்னும் பெற முடியாமல் வீடுகளிலே அவர்களுடைய இடங்களிலே இருந்து செபித்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் இந்த வேளையிலே அன்போடு நினைவு கூறுகின்றோம். அந்தோணியாருடைய வல்லமையுள்ள பரிந்து பேசுதல் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவர் தாமே இந்த திருக்கொடியை ஆசீர்வதித்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். இரக்கம் மிகுந்த அன்பான ஆண்டவரே, உம்முடைய புனிதர் தூய அந்தோணியாருடைய அந்த திருக்கொடியை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினால் நிரப்பியருளும். இந்த கொடியை உற்று பார்க்கின்றவர்கள் அனைவரும் விண்ணகத்தின் பேறு பலன்களை தங்களுடைய வாழ்விலே கண்டுகொள்ளவும், விண்ணகம் நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் இந்த மண்ணுலகிலே சீராக அமைத்துக் கொள்ளவும் அருள் செய்திடணும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த திருக்கொடியையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அச்சம் இல்லாதன்று மச்சக் குழாமெல்லாம் இச்சை கொண்டே போதம் கேட்டு நிற்க, அச்சனார் கோவிலின் கூரை பட்சமாய் கட்டிய வேளை தவறியே வீழ்கையில் உமை அழைக்க, விந்தையாய் அந்தரம் நின்றான் தந்தையே நின்னருள் கண்டான், விந்தையாய் அந்தரம் நின்றான் தந்தையே நின்னருள் கண்டான், பின்னலிடை பொன்னொழியாய் கண்ணிமையாய் காப்பதனால் அலைகடல் அமிழ்தினை வழங்குதையா அப்பன் அந்தோணி அருள் பெயர் விளங்குதையா விளங்குதையா. லில்லியெனும் நவநிதியே லிஸ்போவானின் பதியே கல்வி தரும் கலைமதியே வாழியவே, தொல்வினை போக்கும் நின்னிழல் தேடி எல்லாரும் உம்மையே நாடி நின்றோம், பாலனை தாங்கிய கைகள் எம்மையும் தாங்கிட. தாய்சி சந்திப்பு எப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். மனித வாழ்க்கையில் சந்திப்புகள் தொடர்பாடல்களும் உறவுகளுக்கு வித்திடுகின்றன. மரியாளின் சந்திப்பு எப்போதுமே அடுத்தவருக்கு வளமூட்டியது, வாழ்வை கொடுத்தது. மீட்பு வரலாற்றிலும் மரியாள் தன் மகனோடு மீட்பு போராட்டத்தில் இறுதி வரை தோள் கொடுக்கின்றாள். சிலுவை பயணத்தில் அவள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. மகனோடு பயணித்து
உறுதி கொடுத்தார். விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஓரவே ஓரவே புனிதம் என்றே உடைத்து உடைந்து தள்ளிவிட்டார். ஓரவே ஓரவே புனிதம் என்றே
அன்பை போதித்து அன்புடன் எல்லாருடனும் உறவாடி அன்பை பகிர்ந்து கொண்ட இயேசுவுக்கு ஆணிகள் பரிசாகின்றன. மூட பழக்க வழக்கங்களிலும் முடமாகி கிடந்த யூத சமுதாயத்தை திடமடாக்கிட நடை போட்ட கால்கள் இங்கு ஆணிக்குள் முடக்கப்படுகின்றன. ஏகரென்னை சிலுவை ஏற்றிட தவறுகள் என்ன நான் செய்தேன், கல்வாரி மலையில் நின்று எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அவலத்தின் குரல் கேட்கிறது, ஏகரென்னை சிலுவை ஏற்றிட. இயேசுவினுடைய வாழ்வும் அவருடைய இறப்பும் அவருடைய உயிர்ப்பும் எங்களுக்கு வாழ்வை தர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மனம் மாறியவர்களாக இயேசுவிற்கு பின்னால் எங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நடக்க வேண்டியவர்கள். விவிலியம் சொல்லுகிறது, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவில் இருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறை பற்றி கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறை மகனாக இருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணரானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். மாணவர்களே, நாங்கள் இந்த சிலுவை பாதை தியானத்தை செய்வது தவக்காலத்தினோடு அங்கமாக இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் இந்த சிலுவை பாதை தியானத்தை செய்கின்ற பொழுது என்னுடைய பாவம் தான் என்ன, நான் பாவத்துக்கு, என்னுடைய சொந்த பாவத்திற்கு இறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்காமல் போனோம் என்று சொன்னால், என்னுடைய பாவத்திற்கு, என்னுடைய பாவ குற்றங்களுக்கு, என்னுடைய பலவீனங்களுக்கு நான் இறக்காமல் போனேன் என்று சொன்னால், அது இறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முயற்சி செய்யாமல் போனால் இந்த சிலுவை பாதை எங்களுக்கு அர்த்தமற்ற ஒன்றாக வெறும் சடங்காச்சாரமாக மாறிவிடும். ஆனால் நாங்கள் எங்களுடைய சொந்த பாவங்களுக்கு, என்னுடைய பலவீனங்களுக்கு நான் இறக்கின்ற பொழுது, நான் கொலை செய்யப்படுகின்ற பொழுது, என்னுடைய இரத்தமும் என்னுடைய வியர்வையும் சிந்தப்படுகிற பொழுது, சதைகள் கிழிக்கப்படுகிற பொழுது, அந்த தியானம், இயேசுனுடைய பாடுகள், அவருடைய இறப்பு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. மாணவர்களே, வேறொருவர் வந்து எங்களுடைய பாவங்களை சொல்ல வேண்டிய தேவையில்லை. வேறொருவர் வந்து எங்களுக்கு பிரசங்கம் வைக்க வேண்டிய தேவையில்லை. அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னுடைய பாவம் என்ன என்று எனக்கு தெரியும். அது சோம்பலாக இருக்கலாம், காமமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், காய்மகாரமாக இருக்கலாம், பிறருடைய வளர்ச்சியிலே கோபப்படுகின்ற, பிறருடைய பெயரை பாழாக்குகின்ற நயவஞ்சமாக இருக்கலாம். பல மைல் தூரங்களுக்கு அப்பால் பயணப்பட்டு இந்த சிலுவை பாதையை செய்கின்ற பொழுது எங்களுடைய மனதிலே ஒரு வேண்டுதலை செய்வோம். இயேசுவே, எங்களுக்காக இறந்த இயேசுவே, நானும் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய குற்றங்களுக்காக நான் கழுவாய் தேட முற்படுவேனாக. அந்த முற்படுகின்ற வேளையிலே நீர் சிலுவையிலே சிந்தி அந்த இரத்தமும் தண்ணீரும் என்னுடைய மீட்புக்கும் ஒரு காரணமாக அமைவதாக என்று சொல்லி, அன்பானவர்களே, இந்த சிலுவை பாதையிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே உதவியை பெறுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இயேசுவில் பாவம் இல்லை, சாபம் இல்லை, துன்பம் இல்லை, சாவு இல்லை, அழுகை இல்லை, தோல்வி இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வெற்றியை தந்தார் இந்த கல்லறையூடாக. ஆகவே நாங்களும் புதைக்கப்படுகின்றோம்,
எங்களுக்கும் உயிர்ப்பு நிச்சயம் என்று ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து செபிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் நிலையான உம்மை தேடாமல் நிலையற்ற இவ்வுலக செல்வங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும். இனி நாங்கள் உம்மை மட்டுமே பின்பற்றி வாழ உமதருள் தாரும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவர் பட்ட பாடுகளை சிந்தித்து தியானித்த நாங்கள் அதைத் தொடர்ந்து உடனடியாகவே ஆண்டவருடைய இந்த உன்னதமான கல்வாரி பலிக்குள்ளே நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆகவே உடனடியாகவே திருப்பலி ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த திருப்பலி வேளையில் இங்கே பாவ சிங்கத்தினம் கேட்கப்படும். அதை திருப்பலியை தொடர்ந்து இடம்பெற இருக்கிற நற்கருணை வழிபாட்டு வேளையிலும் இங்கே பாவ சிங்கத்தினம் கேட்கப்படும். ஆகவே குருவானவர்கள் இங்கே பாவ சிங்கத்தினம் கேட்பதற்காக அமர்ந்திருப்பார்கள். தவறுகள் என்ன நான் செய்தேன், இனிமையான மாலை வேளையிலே எம்முடைய வாழ்வின் ஊற்றும் உறைவிடமும் உச்சமுமாயிருக்கிற நற்கருணை ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள ஒரே குடும்பமாய் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய ஆண்டவர் இப்பொழுது அப்ப வடிவில் எழுந்தருளி எமக்கு ஆசீரை பொழிய இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நிலையில் இருந்த இறைவன் மனிதனாக மண்ணில் மலர்ந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல் ஒருவராக வாழ்ந்தவர். நான் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என இரக்க செயல்களை செய்யவே எமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நற்கருணை ஆண்டவருக்கு துன்பங்கள், வேதனைகள், நோவுகள், கடன் தொல்லைகள் எல்லாம் நன்றாக தெரியும். ஆகவே சுமைகளை எல்லாம் சுகமாக மாற்றுகின்ற ஆண்டவர் கல்லான இதயத்தை கனிவுள்ள இதயமாக மாற்றுகின்ற ஆண்டவர் எம்முடைய வாழ்வை இருளில் இருந்து ஒளியை நோக்கிய, சாவிலிருந்து உயிர்ப்பை நோக்கிய, பாவத்திலிருந்து விடிவை நோக்கிய, பகையிலிருந்து அன்பை நோக்கிய, வீழ்ச்சியிலிருந்து எழுச்சியை நோக்கிய ஒரு அழகான வாழ்வை பெற்றுத்தர நம்மை தேடி வருகின்ற தேவனாக இருக்கின்றார். நாளைய நாளிலே எம்முடைய பாதுகாவலராம் புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்யும் நாம் எவ்வாறு புனித அந்தோணியார் நற்கருணை ஆண்டவரிலே அதீத நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு நாளும் பொழுதும் இடைவிடாமல் ஜெபத்திலே நிலைத்திருந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே நற்கருணை ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ தொடரும் தெய்வீக பலியில் வரம் கேட்டு மன்றாடுவோம். கச்சத்தீவு புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக இன்று நாம் அவருடைய திருக்கொடியை வானுயர ஏற்றி மகிழ்ந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்வும் வானுயர வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய பணிகளிலே, தொழில்களிலே, குடும்பங்களிலே வளமையை, வளர்ச்சியை காண வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக திருச்செபமாலை, திருச்சிலுவை பாதை ஆகியவற்றில் பங்கெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளோடு நம்முடைய பாடுகள், கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நடிகள் எல்லாவற்றையும் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்வதற்காக இந்த கல்வாரி பலியில் நாம் பங்கெடுக்கிறோம்.
ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய அழைப்பிற்கிணங்க நாம் இந்த கச்சத்தீவை தேடி வந்திருக்கிறோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரை வேண்டி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீரை இந்த திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். பல நேரங்களிலே நாம் இறைவனை தேடுகிறோம், அவரை நாடுகிறோம். ஆனால் நம்பிக்கை குறைவோடு தேடுகிறோம், நாடுகிறோம். நம்முடைய வாழ்வு உயர வேண்டும், வளமையடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய செயல்களோ வானுயர்ந்ததாக வளமையுள்ளதாக இல்லாமல் இருந்திருக்கிறது. அவற்றிற்காக மனமிருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அனைவரும் தலை தாழ்த்தி இறை மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கர்த்தரை கரத்தில் ஏந்தி அற்புதம் பல செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார், உற்பவித்த உத்தமரே அந்தோணியார். மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்றவரே நல்லவரே அந்தோணியார், நற்றவரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம், இறை வசனங்கள் 23 தொடக்கம் 26 வரை. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை வானத்தினில் சேர்த்து நீதியின் பாதைகளில் அவர் என்னை நடத்துகின்றார். கர்த்தரின் மீட்பரே, குறை எனக்கில்லையே. அனுதின மேய்ச்சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திறவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தாரே. நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய குடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் என்றென்றும் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆவியே எம்மை நிரப்பும், தூய ஆவியே எம்மை நிரப்பும். சேர்ந்து பாடுவோம். ஆவியே எம்மை நிரப்பும், தூய ஆவியே எம்மை நிரப்பும். அன்பினால் எம்மை நிரப்பும், அன்பினால் எம்மை நிரப்பும். இறை அமைதியால் எம்மை நிரப்பும், இறை அமைதியால் எம்மை நிரப்பும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையின் நினைவாக செய்யுங்கள். இதையின் நினைவாக செய்யுங்கள். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள்ளே திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இலங்கையின் திருத்தூதரான புனித ஜோசேபாஸ் மற்றும் உலகிலுமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருள உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னதற்கேற்ப நற்கருணை வடிவிலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், நம்முடைய மீட்பர் இவர். நமக்கு வாழ்வு தருபவர் இவர். நமக்கு மகிழ்ச்சி, அமைதி எல்லாவற்றையும் தரக்கூடிய வல்லவர் இவர். இவரை போல வாழவும் இவருடைய அன்பின் திருவிருந்தில் பங்கு கொள்ளவும் அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒரு சங்கீதம்